मधुरं मधुरम् अहो मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं परिमलवृन्दावनमधुरं भानुकुमारी पुलिनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरम्. அது சாத்வீக குணங்களை இழந்த நான்முகன் பிரம்மா சிவனை நோக்கி தவம் செய்ய அவர் முன்னே தோன்றி அவர் இழந்த சாத்வீக குணத்தை திரும்ப அளித்ததாக வரலாறு. மற்றொரு வரலாறு, இடும்பன் சிவனை நோக்கி பூஜித்து அவன் நற்பேறு பெற்றான் என்கிறார். ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் வரிசையில் 108வது தலமாக இருக்கக்கூடிய இடும்பாவனமாகும். கோபம் நீக்கும் ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுகின்றது. இங்குள்ள ஈசனின் பெயர் சத்குணநாதேஸ்வரர், இறைவியின் பெயர் மங்களாநாயகி. திருத்துறைப்பூண்டியிலிருந்து தென்மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை போன்ற இடங்களில் இருந்து இங்கு வர நேரடி பேருந்துகள் இருக்கின்றன. திருத்துறைப்பூண்டியிலிருந்து தொண்டியக்காடு செல்லும் நகர பேருந்து இந்த ஸ்தலத்திற்கு வந்து செல்கின்றது. முத்துப்பேட்டை வேதாரண்யம் பேருந்து சாலையில் பயணித்தும் இந்த ஸ்தலத்தை நாம் அடையலாம். திருக்கடிக்குடம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் தினமும் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கோபம் என்கின்ற குணம் இருக்கும். அப்படி கோபப்படாத மனிதரை காண்பது ரொம்பவும் அபூர்வம். கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஒரு மனிதனிடம் இருந்தால் அது அம்மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பாதிக்கும், அவரை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும். சமூக நலனின் அக்கறையும் எதிர்மறையான எண்ணங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். கோபமடைந்தால் முதலில் மனமும் சிந்தனைகளும் பாதிக்கப்படும். இரண்டாவது, உடலின் பாதிப்புகள் உண்டாகும். இறுதியில் செயலிலும் குழப்பமான மாற்றங்கள் ஏற்படும். கோபத்தில் எவன் தன்னை இழக்கின்றானோ அவன் நரகத்தில் இடம் பிடித்து விடுகிறான் என்று பழமையான நீதிநூல் சொல்கின்றது. வள்ளுவரும் இதைத்தான் நமக்கு சொல்கின்றார். சாந்த குணத்தை அளிப்பதில் தன்னிகரற்ற ஸ்தலமாக விளங்குவது இந்த திரு இடும்பாவனம். பிரம்மதேவனுக்கு அடிக்கடி கோபம் வந்தது. பிரம்மா தனது சாத்விக குணத்தினை பெற சிவபெருமானிடம் வந்து அடிக்கடி வேண்டினார். இறைவனுடன் அசரீர் வாக்காக இடும்பாவனம் சென்று தன்னையும் அம்பிகையும் பூஜித்து பலனடையும்படி கட்டளையிட்டார். அதன்படி இடும்பாவனம் வந்த பிரம்மா வில்லு மரத்திலே நீண்ட காலம் தவம் இருந்தார். பிரம்மாவின் தவ வலிமையை கண்ட சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி அவருக்கு சாத்விக குணத்தை வழங்கினார் என்றது இந்த ஸ்தல வரலாறு. மற்றொன்று, பிரம்மன் சாத்விக குணங்கள் பெற வேண்டி இந்த ஸ்தலத்திற்கு வந்து வேண்டியதனால் இங்கு வழிபட்டவர் பெற்றதால் இந்த ஸ்தல இறைவன் சத்குணநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். கோபமுற்று சில பல செயல்களை செய்துவிட்டு அல்லது பேசிவிட்டு அதனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டால் கோபம் குணம் நீங்கி சாத்விக குணம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். இயற்கை வளம் மிக்க சோழ நாட்டில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது ஒன்றாக இருக்கின்றது. இடும்பாவனத்திற்கு வந்தார். அருகில் உள்ள இடும்பனின் தலைமையை குன்றனூரில் இடும்பியை கண்டு மனம் புரிந்தார். பஞ்ச பாண்டவர்களான பீமன் தலைமறைவு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் வந்தபோது இடும்பாவனத்திற்கு வந்ததாகவும் அவர் அங்கே உள்ள இடும்பனின் தாயான இடும்பியை கண்டு குன்றனூர் இடும்பியை கண்டு மனம் புரிந்தார். பின்னர் பீமன் இடும்பியுடன் பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி சிவனாரை வணங்கி விழுந்தார். மிக பழமை வாய்ந்த ஸ்தலத்தில் பிரம்மதேவர், ராமபிரான், யமதர்மன் போன்ற வழிபட்டு அருள் பெற்றார்கள் என்கின்றது ஸ்தல வரலாறு. வாருங்கள் நண்பர்களே, இந்த தலத்தினை நீங்களும் கண்டு மகிழ்வீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். மனமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய், மனமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய், மனமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய், மனமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய், மகிழ்மைந்தர்கள் மலர்தூய், மகிழ்மைந்தர்கள் மலர்தூய். தனமார்தரு சங்க கடல்
தனமாதரு சங்க கடல் வங்க திரள் உந்தி 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 சினமாதரு திரள் வாழையில் சினமாதரு திரள் வாழையில் அரக்கன் மிகு குந்தில் சினமார் தருத்திரல் வாழையில் அரக்கன் மிகு குந்தில் சினமார் தருதேரல் வாழையில் அரக்கன் மிகு குந்தில் சினமார் தருத்திரல் வாழையில் அரக்கன் மிகு குந்தில் இனமாதவர் இறைவர்க்கு இனமாதவர் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே இனமாதவர் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே இடும்பாவனம் இதுவே கொடியார் நெடுமாடம் கொடியார் நெடுமாட குன்றலூரில் கரை போல கொடியார் நெடுமாட குன்றலூரில் கரை போல இடியார் கடலடி இடியார் கடலடி வீழரும் இடும்பாவனத்தீரை இடியார் கடலடி வீழ் தருங்கிடும்பாவனத்தீரை அடியாயும் அந்த நெற்காழியுள் அணியான சம்பந்தல் அடியாயும் அந்த நற்காழியுள் அணியான சம்பந்தன் படியால் சொல்ல பாடல் சோல பறையும் வினைதானே அடியாயும் அந்த நற்காழியுள் அணியான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல பறையும் வினைதானே 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 நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நமசிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நமசிவாயவே காலனை உதைத்த நாமம் நமசிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நமசிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நமசிவாயவே நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நமசிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நமசிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நமசிவாயவே பிறவி கடல் தாண்ட நாமம் நமசிவாயவே நமசிவாய நமசிவாய நமசிவாயவே அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நமசிவாயவே இன்பமதியும் நாமம் நமசிவாயவே
சத்தியநெறி காட்டும் நாமம் நம சிவாயவே. சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே. நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. ஸ்ரீ சக்கரநாயகி ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பாலயமாம். வாராகி வைஷ்ணவி வாரி ஜலோச்சனி ராஜராஜேஸ்வரி பாலயமாம். ஸ்ரீராம சோதரி ஸ்ரீ ஜெகநாயகி ராஜராஜேஸ்வரி பாலயமாம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பாலயமாம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பாலயமாம். ராஜராஜேஸ்வரி பாலயம். மண்ணாதி பூதமுடு வெண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ புனலும் நீ ரவியும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே. பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே. பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ. புகழ நாகிரகங்கள் 9 நீ என்ற புவனங்கள் பெற்றவளும் நீ. எண்ணிய ஜீவ கோடிகளின்ற கப்பனே என் குறைகள் யாரு குறைப்பேன். ஈசனே சிவகாமி நேசனே எனையாண்ட தில்லை வாழ் நடராஜனே. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி முனி அஷ்டபாலகருமாட நரை தும்பையருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு உனை பாடி என்னை நாடி இது வேளை விரைந்தோடி ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.